Hi, I am from TopSkilled. இந்த வீடியோல நம்ம C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உள்ள ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? இப்போ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல டிக்ஷனரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள்ல கீ வேல்யூ பேரா நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுவோம். அதாவது இப்ப நேம் அப்படின்னா அவங்களோட நேம், ஏஜ் அப்படின்னா ஏஜ்ன்றது காலம் நேம், 20 10 அப்படின்றது வேல்யூ. இந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்ம ஸ்டோர் பண்றத பைத்தான்ல கீ வேல்யூ பேர் அதாவது டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு கிளாஸ்ல 50 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் 1 அவங்களோட நேமு, தென் ஐடி, அவங்களோட ஏஜ், இந்த மாதிரி வேல்யூஸ ஒரே பிளாக் உள்ள நம்ம ஸ்டோர் பண்றதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற கான்செப்ட். இப்ப இந்த இமேஜ்ல பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஸ்ட்ரக்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். தென் அந்த ஸ்ட்ரக்சர் டேகோட நேம். இப்ப வேரியபிளுக்கு எப்படி வேரியபிள் நேம் இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு ஒரு நேம் கொடுத்துடணும். தென் கர்லி பிரேசஸ்க்குள்ள டேட்டா டைப், என்னென்ன டேட்டா டைப் அதோட வேரியபிள் நேம் மாதிரி. தென் கேர் நேம், இன்ட் ஐடி, ஃப்ளோட் சேலரி, டேட்டா டைப் வித் வேரியபிள் நேம் கூட நம்ம கொடுத்துடணும். தென் கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சிடணும். நம்ம உள்ள கொடுக்குற இந்த டேட்டா டைப் வேல்யூஸ் தான் மெம்பர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன ஃபீல்டு இருக்கு அப்படின்றதான் உள்ள நம்ம கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுக்கறது. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹெட்டர் ஃபைல், தென் நம்ம இங்க ஸ்ட்ரிங் வேல்யூஸ் யூஸ் பண்றதுனால as include string.h அப்படின்ற ஹெட்டர் ஃபைல் ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். தென் இப்பதான் நம்மளோட ஸ்ட்ரக்சரே நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஃபர்ஸ்ட் கீவேர்ட், தென் அதோட நேம், இங்க நான் பர்சன் அப்படின்னு வச்சிருக்கேன். இதுல மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட் அதாவது ஃபீல்டு, என்னென்ன ஃபீல்டு கொடுக்க போறோம் அப்படின்றத நம்ம கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுக்கணும்னு பார்த்தோமா, அதுதான் கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு கேர் அப்படின்றது டேட்டா டைப், நேம் அப்படின்ட்டு 50 கேரக்டர்ஸ் வரை நான் நேமோட வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் இன்ட் சிட் நம்பர், அதாவது சிட் நம்பர் அப்படின்னா வரணும்ல, சிட்டிசன்ஷிப் நம்பர், ஆதார் கார்டு இருக்குல்ல அது மாதிரி சிட் நம்பர், தென் ஃப்ளோட் சேலரி. இந்த 3 வேல்யூஸ் தான் நான் ஒவ்வொரு பர்சனுக்கும் நான் கலெக்ட் பண்ண போறேன். தென் பர்சன் 1 அப்படின்னு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப மெயின் ஃபங்க்ஷன்ல ஸ்ட்ரிங் காப்பி, அதாவது பர்சன் 1ஓட நேம் நான் வேல்யூ அசைன் பண்றேன். ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்றத என்னோட பர்சன் 1ஓட நேம். ஸோ ஸ்ட்ரிங்ல போய் காப்பி பண்றேன். யாருக்கு? பர்சன் 1 அப்படின்ற ஆப்ஜெக்ட், தென் அவங்களோட நேம். ஸ்ட்ரக்சர்ல உள்ள நேம் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டாட் அப்படின்ற ஆப்ரேட்டர் வச்சுதான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். பர்சன் 1 டாட் நேம். எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் வச்சுதானே நம்ம கால் பண்ணோம், அதே மாதிரிதான் ஆப்ஜெக்ட் டாட் எந்த ஃபீல்டு அப்படின்ற நேம். அப்ப பர்சன் 1ஓட நேமோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? இப்ப ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்றது நம்மளுக்கு அசைன் ஆயிடுச்சு. தென் பர்சன் 1ஓட சிட்டிசன்ஷிப் நம்பர் 1984 அப்படின்றதா அசைன் பண்ணிருக்கோம். தென் பர்சன் 1ஓட சேலரி 2500 அப்படின்றத நம்ம அசைன் பண்ணியாச்சு. இப்ப அசைன் பண்ண எல்லா வேல்யூஸும் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பர்சன் 1 டாட் நேம், பர்சன் 1 டாட் சிட் நம்பர், பர்சன் 1 டாட் சேலரி. பர்சன் 1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் வச்சுதான் நம்ம என்ன ஃபீல்டு அப்படின்றத நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், டாட் அப்படின்ற மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வச்சு. இது மாதிரி நம்ம எத்தனை பர்சனுக்கு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் இதுதான். ஃபர்ஸ்ட் அவங்களோட நேமு, அடுத்த சிட்டிசன்ஷிப் நம்பர், சேலரி. இந்த ஃபார்மேட்ல தான் எத்தனை பர்சனுக்கு வேணும்னாலும் நம்ம அதோட வேல்யூஸை அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ண நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? நேம் வந்துட்டு ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்னு கொடுத்துருந்தோம். தென் சிட்டிசன்ஷிப் நம்பர் 1984, சேலரி 2500 அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு பர்சனுக்கு தான் ஸ்டோர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, எத்தனை பர்சனுக்குனாலும் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் படி, அதாவது இந்த ஃபார்மேட் படி நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற கான்செப்ட். மெமரியில நேம் அப்படின்றதுக்கு கேர், அதாவது ஒரு மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கும், இன்ட் 4, ஃப்ளோட் ஆல்சோ 4. தனித்தனியா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்ம மெமரி அலோகேட் பண்ணிடும். தென் நம்மளோட வேல்யூஸை அந்த மெமரியில வேரியபிள் நேம் மூலமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற கான்செப்ட். அடுத்தது பார்த்தோம்னா யூனியன் அப்படின்ற டேட்டா டைப். யூனியன் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, சேம் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இதுவும் ஈனம் அப்படின்ற மாதிரி இதுவும் ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். சேம் இதா ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். நம்ம அங்க ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாலும் அதுக்கு பதிலாக இங்க யூனியன் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதோட நேமு, அதோட ஃபீல்டு மெம்பர்ஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுப்போம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்.
ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, ஸ்ட்ரக்சர்ல உள்ள ஃபீல்டு மெமரி எல்லாத்துக்குமே தனித்தனியா மெமரி அலோகேட் பண்ணும். ஆனா யூனியன்ல எதுக்கு மெமரி சைஸ் அதிகமோ அதோட மெமரி சைஸ் தான் அலோகேட் ஆகும். அட் அ டைம்ல ஒரே ஒரு வேல்யூ தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப கேருக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ், ஃப்ளோட்டுக்கு 4. அப்ப 4 மெமரி ஸ்பேஸ் மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கும். கேருக்கான ஒண்ணு இருந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்காது. ஃப்ளோட்ட வேல்யூ யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃப்ளோட்டோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் ஆயிரும். கேருக்கு ஒன்னு தான். ஸோ நம்ம ஃப்ளோட்டோட வேல்யூ பிரிண்ட் ஆன உடனேயும் அதை டெலீட் பண்ணிட்டு கேரை ஆக்குபை பண்ணிக்கும். இது மாதிரி அட் அ டைம்ல ஒரே ஒரு மெமரியை மட்டும் தான் நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் யூனியன். ஆனா ஸ்ட்ரக்சர் தனித்தனியா ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். அதாவது ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு வேரியபிள் மெமரி ஸ்பேஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, யூனியனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்ப. ஓகே, யூனியனோட எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்மளோட எப்பயும் போல ஹெடர் ஃபைல், தென் யூனியன் அப்படின்ற கீவேர்ட், ஏபிசி அப்படின்றத என்னோட நேம், யூனியனோட நேம், தென் யூனியனோட மெம்பர்ஸ் ஆஃப் தி ஃபீல்டு என்னென்னு பார்த்தோம்னா இன்ட் ஏ, ஃப்ளோட் பி, தென் ஆப்ஜெக்ட் வேர் அப்படின்றத நான் இங்க கிரியேட் பண்ணிட்டேன். தென் மெயின் ஃபங்க்ஷன்ல வேர் டாட் ஏ, அதாவது ஆப்ஜெக்ட் வேர் டாட் ஏ, ஏ அப்படின்ற வேரியபிளுக்கு 66 அப்படின்ற வேல்யூ, தென் பி அப்படின்ற வேரியபிளுக்கு 5.90 அப்படின்ற வேல்யூஸை நான் அசைன் பண்ணியிருக்கேன். தென் அந்த ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா எதை வச்சுதான் பண்ணணும்? டாட் அப்படின்ற மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வச்சுதான் நம்ம பண்ணணும். ஓகே, தென் ஆப்ஜெக்ட் வேர் டாட் எந்த ஃபீல்டு ஏ, அடுத்து வேர் டாட் பி அப்படின்ற ஃபீல்டு. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். பியோட வேல்யூ 5.90 அப்படின்றது கரெக்டா வந்துருக்கு. எதுக்காக ஏவோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு தப்பா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யூனியன் அப்படின்றது அட் அ டைம்ல ஒரே ஒரு வேல்யூ தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஃப்ளோட் அப்படின்றது தான் 4 பைட்ஸ், அதாவது மெமரி ஸ்பேஸ் அதிகம். ஸோ பி அப்படின்றதோட ஃப்ளோட் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு இங்க வந்திருக்கு, ஏக்கு கார்பேஜ் வேல்யூ வந்திருக்கு. இதுதான் ஸ்ட்ரக்சருக்கு யூனியனுக்கு உள்ள டிஃபரன்ஸ். இப்ப பார்த்த ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன் இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாப்ஸ்கில் அகாடமிக்கு நேர்ல வந்து விசிட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.